தகிடதோம் தகதகிடதோம் திருபுதகிடதிலிகிடதோம் ஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தஜகதோம் ததகுதி புஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருபுதகிடதிலிகிடதோம் ஜகதோம் ததிம் ஜகதோம் ததிம் ஜகதோம். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம கருத்தரங்கத்தில் அடுத்து பேச வருகை தந்திருக்காங்க திருப்பூரை சேர்ந்த ஓம் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட நிலையத்தை சேர்ந்தவங்க ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் மேடம் அவர்கள். இவங்க பேச வந்திருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் சுக்கிரன் நின்ற பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்காங்க. மேடத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்துறையில் பல வருடங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஊரில் இவங்க ஏரியாவில் ரொம்ப அந்த ஏரியா பெண்கள்கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பெற்றிருக்காங்க. ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்புகிறவங்க. உண்மையிலேயே சுக்கிரன் தான் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாம் நிறைய வீடியோவில் பேசியிருப்போம். இன்றைக்கி பேச வருகை தந்திருக்காங்க. மேடம், உங்களோட கருத்துக்களை சிறப்பாக கொடுங்க. குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைத்து குருமார்களையும் வணங்கி எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா நாடி சரவணன் ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி அப்ச ராகுவே கேதுவே நமக நவக்கிரகங்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு மூன்று தொழிலையும் செய்கிறதுக்கு பரம்பொருள் இருக்கும்போது நவக்கிரகங்கள் எதுக்கு? இந்த நவக்கிரகங்கள் நம்மளை என்ன செய்யுது? இந்த நவக்கிரகங்கள் எதுக்காக ஆளுமை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்கிறேன். நவக்கிரகங்கள் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய உடல் பாகம் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு பாகம், அதாவது நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை செய்யுது. அப்போது இரும்பு துகள்களை காந்தம் எப்படி தன் பக்கம் இழுக்குதோ அதே மாதிரி நவக்கிரகங்களும் அதுக்குரிய சக்தியான இழுக்கும் அந்த அந்த சக்தியை வந்து நம்மளுடைய மனதினையும் செயல்பாட்டையும் பிடிச்சு இழுத்து ஆளுமை பண்ணுது. அதாவது நம்மளை ஆட்டி வைக்கிறதே கிரகங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனதுக்கு காரகன் சந்திரன், அந்த மனோகாரகன் சந்திரன், உடலுக்கு காரகனும் சந்திரன். அப்போது சந்திரன் இன்று என்ன நட்சத்திரத்தில் பயணம் செஞ்சு கொண்டுட்டு இருக்காரோ அந்த பயணத்தில் இருக்குது. இன்றைக்கி கிரகங்கள் பூமியிலிருந்து கோள்கள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுக்குறது இந்த கோச்சார நிலைகள் தான். இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரன் என்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் இந்த பலன்களை நம்ம கணிச்சு சொல்கிறோம். அப்போ ஏன் வந்து நம்ம கோச்சாரத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். இப்போ ஒரு மனுஷன் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த பிறந்ததையும் நின்ற எந்த நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் இருக்கோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம். அந்த ராசியை தான் ஜென்ம ராசின்னு சொல்கிறோம். லக்னம்ங்கிறது உயிர். லக்னத்தை வச்சு ஒருத்தரோட தோற்றம், செயல்திறன் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் சந்திரனை வச்சு தான் நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனசை, நம்மளுடைய எண்ணங்களை இதையெல்லாம் சொல்கிறது சந்திரன் தான். அப்போ சந்திரனை வச்சு தான் இந்த கோச்சாரத்தில் நம்ம சொல்கிறோம். இப்போ கோச்சார நிலைகள் வந்து இவ்வளவு இருந்தாலும் சுப பலகன் இன்றைக்கி என்ன உன்னுடைய ஜனனகால ஜனனத்துக்கு எப்படி இருந்தாலும் இன்றைய கோச்சார நிலைகளை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சிலதை வந்து இன்றைக்கி செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து இந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நவக்கிரகங்களில் மாத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இதெல்லாம் இருக்குது. வருட கிரகங்கள் வந்து குரு, ராகு, கேது, சனி. ஆக 9 கிரகங்கள் தான் நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய செயல்பாட்டையிலையும் ஆட்டி வைக்குது. அப்போ இதை வச்சு தான் நம்ம கோச்சாரத்தை நம்ம இன்றைக்கி சொல்லணும். அப்போ இன்றைக்கி என்ன நிலைமை, இன்றைக்கி நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறத இந்த கோச்சாரத்தையும் நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தையும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கியோட பலன்களை நம்ம சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறேன், இன்டர்வியூ போகிறேன், ஆகுமா ஆகாதா, உன்னுடைய ஜனனகால ஜாதகத்தையும் எடுத்துக்கலாம். அதே சமயம் கோச்சாரத்தையும் எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல நீ செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருந்ததுன்னு இன்றைக்கி உனக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லிடலாம். அது மாதிரி கோச்சாரத்தில் வந்து சுக்கிரனோட நிலைமை, சுக்கிரன் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கோச்சாரத்தில் சுக்கிரன் என்ற பலன்கள். இப்போ
இப்போ சுக்கிரனை பற்றி புலிப்பாணி சித்தர் அவர்கள் பாடிய ஒரு பாடல் ஒன்று. கேளப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆளப்பா அசுரகுரு பலன் அளிப்பன் அப்பனே உப்பரிகை மேடை உண்டு. வாழப்பா வைரங்கள் முத்து மாலை வளமாக பொருந்தி இருக்கும் அவ்வளவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாதி நிலை அறிந்து புவியோருக்கு நிகழ்த்துவாயே. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அசுரகுருவான சுக்கராச்சாரியார் கேந்திரத்திலேயோ 1 4 7 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ 1 5 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணத்திலேயோ நின்றால் மிகுந்த யோகத்தை கொடுப்பார். அவரை அசுரர்கள் பார்த்தாலுமே அவருக்கு சிறந்த பலனை தான் கொடுப்பாங்க. அப்போ சிறந்த பலன்னா எப்படி? மாட மாளிகை, பொன் பொருள், ஆபரணங்கள், வைர மாலை இது ஆகிய ஆடம்பர சுகங்கள், அதாவது சொகுசாக இருக்கக்கூடிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன் தான். அதை அவர்கள் பார்த்தாலே இந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்கிறாரு. ஆனாலும் சுக்கிரன் என்ற ராசியாதிபதியோட நிலையை அறிந்து இந்த பலனை வந்து இன்னும் ஆராய்ந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. இப்போ சுக்கிரன் பொதுவாக சுக்கிரன்னா யார் அப்படிங்கிறது ஒரு பொது பலனை பார்த்துட்டு அப்புறம் அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பலன்களை பார்ப்போம். சுக்கிரன்கிறது யார்? பெண்ணை பற்றி சொல்கிறது தான் சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அது களத்திரக்காரன் என்று திருமணம் நடக்கக்கூடிய களத்திரக்காரன் என்று சொல்லக்கூடியது சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் வந்து ஒரு கோச்சாரத்தில் ஒரு ராசியில் எவ்வளோ நாள் இருப்பார்னா 30 நாள் இருப்பார். 30 நாள், ஒரு மாதம் இருப்பார் ஒரு ராசியில். அப்போ 12 ராசிக்கும் எந்த இடத்துல இருந்தால் அவருக்கு என்ன பலன் அந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து நான் ராசியை வச்சு தான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு தான் நம்ம சொல்லணும். லக்னத்தை வச்சும் பார்க்கலாம், இருந்தாலும் மேக்ஸிமம் பலன் வந்து உங்களுக்கு ராசியை வச்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கிளியராக கிடைக்கும். இப்போது சுக்கிரன் வந்து அவருடைய உலோகம் அப்படின்னு சொன்னால் வெள்ளின்னு சொல்லலாம். வெண் தாமரை மலர்கள், அப்புறம் வந்து அவருடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம், இதெல்லாம் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ராசி அதிபதி இந்த சுக்கிரன் வந்து மேசத்தில் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பலன் இருக்குது? அப்போ மேசத்தில் இருந்தால் என்ன? 2 7 கூடையவர் மேசத்துலேயே இருக்குன்னா ராசி அதிபதி மேசத்துலேயே. அப்போ மேடு ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவோம். கணவன் மனைவி ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னா மனைவியால் கணவனுக்கும் கணவனால் மனைவிக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறது மேசத்தில் சுக்கிரன் இருக்கும்போது, மேச ராசிக்காரவங்களுக்கு. இப்போ ராசியிலேயே சுக்கிரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணை, அழகான மனைவி, அவங்களால வந்து வருமானம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும். இதே வந்து 2ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது அவங்களுக்கு மனைவியால் வருமானம் கிடைக்கும், பெண்களால் லாபம் உண்டு. அப்போ பேச்சு நளினமாக பேசுவாங்க, ஆடை அணிகளெல்லாம் சுத்தமாக நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க. அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து சுக்கிரன் தான். சந்திரனும் சுக்கிரனும் சேரும்போது கண் உறுப்புகளையும் கண்ணு சொல்லலாம். இருந்தாலும் சந்திரனும் சுக்கிரன் சேரும்போது கண் அழகாக பளிச்சுன்னு பளிங்கி மாதிரி அழகான கண் இருக்கிறவங்கள சந்திரன் சுக்கிரனோட இணைவு இருக்கும்போது இருக்கும். இப்போ சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா பெண்களால் லாபம் உண்டு. பேச்சு அப்படியே நளினமாக அப்படி பெண்மையாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்றத வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா வந்து ஒரு மைல்டான உணவுகளில் நல்லா சாப்பிடணும், நல்ல உணவு வந்து விரும்பி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. இப்போ 3ஆம் இடத்துல சக்கரம், ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் நல்ல பாடல்கள், மெல்லிசை பாடல், டூயட் பாடல்களாக கேட்பாங்க. நல்லா எங்கேயோ ஒரு தூரமாக போகிறதுனா இருந்தாலும் நல்லா நல்ல மெல்லிசையான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே போவாங்க. பாடல் கேட்டுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க, பாடல் கேட்டுகிட்டே பயணம் செய்வாங்க. அதிகாரம் செல்வாக்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதே 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தது, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா கேந்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 4ங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், இதனால் அவங்களுக்கு லாபம் உண்டு. சுகபோகியாக இருப்பாங்க. தன்னுடைய கால் ஷூ கூட அவங்க குனிஞ்சு கட்ட மாட்டாங்க, அதுக்கே 60 ஆள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சுகபோக வாழ்க்கை வாழ்கிறவங்க தான். மனைவியால் அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும். அப்புறம் 4ல் வந்து சுக்கிரன் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அம்மாவோட ஆதரவு அருமையாக இருக்கும், அம்மாவோட அன்பு அதிகமாக இருக்கும். அம்மா கிட்ட அன்பாக ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இதே 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுன்னா பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரியெல்லாம் சொல்லலாம். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறவங்க திரிகோண ஸ்தானங்கள், அதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான். 5ஆம் இடத்துல பேரும் புகழும் கிடைக்கும், பெண்களால் அவங்களுக்கு நன்மை உண்டு, பெண்களால் அவங்களுக்கு புகழ் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லலாம்.
6ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது, இருந்தாலும் 6ஆம் அதிபதி எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு நம்ம பலன் சொல்லலாம். 6ஆம் அதிபதி 11ல் இருந்தாலும் பெண்களால் லாபம் உண்டு, எதிரிகளால் லாபம், அதாவது பெண் எதிரிகளால் அவங்களுக்கு லாபம் உண்டு அப்படி சொல்லலாம். 6ல் சுக்கிரன் இருக்கும் வயிறு இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும். 6ல் இருக்கும்போது ரோகம், நம்மளுக்கு நோய் பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும், கடன்களை கொடுக்கும். இருந்தாலும் 6ஆம் அதிபதி நின்ற இடத்தை பொறுத்து நம்மளுக்கு இந்த பலன்கள் மாறும். 7ல் சுக்கிரன் காரவ பாவனாசின்னு சொல்லுவோம். கலத்திரக்காரன் கலக்கத்திர இடத்துலையே இருக்கும்போது சில பாதகங்களை கொடுத்தாலும் மனைவி நல்லா அழகாக இருப்பாங்க, மனைவியால் அவங்களுக்கு சுகம் உண்டு, மனைவியால் நல்ல ஒரு வாழ்க்கை துணைவியால் பெண் நண்பர்கள் அதிகம் இருப்பாங்க, பெரிந்த நண்பர்கள் சேருவாங்க அப்படின்னு இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் சொல்லலாம். 8ல் சுக்கிரன் இருக்கும்போது நல்ல பாவம் கிடையாது, இருந்தாலும் 8ல் சுக்கிரன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மறைமுக ஸ்தானத்தில் அவங்களுக்கு வந்து சில நோய்கள், அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட நோய்கள் அவங்களுக்கு வந்து இருக்கும், அதை சொல்லலாம். விலையுயர்ந்த பொருட்களால் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும். அவமானங்கள் பெண்களால் அவமானங்கள் ஏற்பட்டாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் இவையெல்லாம் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களால் அவங்களுக்கு லாபம் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்துட்டு 2ஆம் இடத்தை தான் பார்ப்பார். அப்போது நம்மளுக்கு அதனால் வருமானமும் இருக்கும், அதே சமயம் அவமானங்களும் கிடைக்கும். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். 9ல் சுக்கிரன் இருக்கும்போது நம்மளுக்கு கோணாதிபதி. அப்போ 9ல் சுக்கிரன் இருக்கும்போது பயணங்களால் பெண்களினால் லாபம் உண்டு. பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். சகல சௌபாக்கியம், ஆனால் 9ஆம் இடம்ங்கிறது தான் சௌபாக்கியம் சொல்லுவோம், பாக்கியஸ்தானம். அதே சமயம் 9ஆம் இடம் தான் நம்மளுக்கு கொடுப்பனை. அப்போ பெண்கள் வந்து 9ல் சுக்கிரன் இருக்கும்போது பெண்ணால் நம்மளுக்கு அங்கே கொடுப்பனை அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு நல்ல சகல பாக்கியங்களும் கிடைக்கும். 10ல் சுக்கிரன் இருக்கும்போது 10ஆம் இடத்துக்கு உண்டான வேலை எல்லாமே அவருக்கு நல்லாயிருக்கும். 10ல் இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லணும், இருந்தாலும் 10ல் சுக்கிரன் இருக்கும்போது அவங்களுடைய தொழில், ஃபேன்சி ஸ்டோரோ, ஜவுளியோ, டெக்ஸ்டைலு, இங்கே திருப்பூரே வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்ட இடம் தான். கார்மெண்ட்ஸுனாலே உங்களுக்கு சுக்கிரன் தான். அப்போ விலையுயர்ந்த ஆடைகள் அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் சம்மந்தப்பட்ட ஜவுளிகளை வந்து அவங்க தொழிலாக செய்யும்போது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10ல் இருக்கும்போது அவங்க வந்து 4ஆம் பார்வையை பார்ப்பாங்க, தாயோட ஆதரவு கிடைக்கும் அவங்களுக்கு. அடுத்து 11ல் சுக்கிரன். 11ங்கிறதே ஆசை, லாபம் தான். அப்போ பெண்களால் ஆசை, அந்த ஆசை அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு அதில் வேறு பிரச்சனைகள் வந்துடும். அதனால் அந்த இல்லீகல் அந்த தொடர்பில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். மற்றபடிக்கு இவங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களை தான் பார்ப்போம். இப்போ பூர்வ புண்ணிய சொத்துக்களால் இவங்களுக்கு லாபம் உண்டு. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வ புண்ணிய சொத்துக்களால் இவங்களுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதே மூத்த சகோதரிகளாலும் அவங்களுக்கு லாபம் இருக்கும். இவங்களுடைய அபிலாஷை, லக்னாதிபதி 11ல் இருந்துட்டாருன்னா, லக்னாதிபதி சுக்கிரனாகி அவங்க 11ஆம் இடத்துல இருந்தால் இவங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தையுமே நிறைவேறும்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே லக்னாதிபதி 11ல் இருந்ததுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த அபிலாஷைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடியது 11ல் சுக்கிரன் இருக்கும்போது தான். அடுத்து 12ல் சுக்கிரன். 12ல் சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஸ்தானம் இல்லை அப்படின்னாலும் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது எனக்கு படுக்கை ஸ்தானங்கத்தில் 12ல் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்து சுகபோகமாக அனுபவிப்பாங்க அப்படிங்கிற சொல்லணும். இதே 12ல் இருந்துட்டு 6ஆம் பார்வையாக பார்க்குறதுனால சில வேறு வந்து நிறையா கண்ட்ரோல் மீறி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரோக பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், பாலின பிரச்சனைகள் வர செய்யும். அதனால் அதில் கொஞ்சம் அவங்க கண்ட்ரோலாக இருக்கணும். அயன சயன போகத்தில் பயணங்களில் வந்து ஜாலியாக போவாங்க, ட்ரிப் போவாங்க, வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி எல்லா இதுவும் அவங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் நல்லா கிடைக்கும், மருத்துவ செலவுகளும் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் 12ல் சுக்கிரன் இருக்கும்போது. ஆனால் படுக்கை ஸ்தானம் நல்லாயிருக்கும் அவருக்கு. இது மாதிரி 12 இதுலேயும் நம்ம சொல்லிட்டோம். பொதுவாக வந்து கோச்சார கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது, எதை வச்சு நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் இன்றைக்கி வந்து நல்லா இதாக இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறோம், சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறோம். என்னங்க நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் கேட்பாங்க. எதை வச்சு சொல்லணும், ராசியை வச்சு சொல்கிறது தான் கோச்சார பலன்கள். இதே லக்னத்தை வச்சு சொல்கிறது வந்து ஜாதக பலன், அவங்களுடைய பிறந்த ஜாதகம், சுய ஜாதகத்தை வச்சு சொல்கிறது. அதுலேயும் தசா புத்திகளையும் வச்சு, இந்த 3ஐயும் வச்சு சொல்கிறத விதிமதி கதி சொல்கிறோம். இந்த 3ஐயும் வச்சு சொல்லும்போது தான் 100% பலன் எடுக்க முடியும். வெளியே ராசியை வச்சு மட்டும் சொல்லும்போது மேக்ஸிமம் வந்து ஒரு 50%க்குள்ளார தான் அந்த அமைப்பு நடக்கும். அதுலேயும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து போன மாதத்தில்
4 கிரகங்களும் ரிஷப ராசியில் இருந்துச்சு. அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இடுப்பு அந்த பேக்கில் வந்து ஒரு பெயின் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ராசியிலேயே அவங்களுக்கு வந்து 4 கிரகங்கள் இருந்துச்சு. நிவர்த்தி ஸ்தானமான 7ஆம் இடத்தை அந்த 4 கிரகங்களும் பார்க்குது. அவங்களுக்கு 1, 6 அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான். அப்போ நிவர்த்தி ஸ்தானாதிபதியும் அந்த நோய்க்கு தீர்வு கிடைச்சதும் அந்த இதை வச்சு தான். அவங்க வந்து நான் என்கிட்ட பார்த்தாங்க, நான் அது சொன்னேன், இந்த டைமில் உங்களுக்கு வந்து நோய்க்கு ஒரு தீர்வு கிடைக்கும், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அது சரியாக வராது, ஆனால் இந்த டைமில் நீங்கள் போய் எடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு. அதே போலவே அந்த டைம் அந்த 4 கிரகங்கள் பார்க்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 8ஆம் அதிபதி ராசியில் தான் இருக்காங்க. 8 11க்குரியவரும் அங்கே ராசியில் இருக்கார். அதே சமயம் 1, 6 குடையவரும் ராசியில் இருக்கார். அதே போல் 4 குடையவரும் ராசியில், ஏன்னா சுகஸ்தானத்துக்குரியவரும் அவர் அங்கே தான் இருக்கார். 4 பேருமே அங்கே எங்கே பார்க்குறாங்கன்னா 7ஆம் இடத்தை தான் பார்க்குறாங்க. அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, இதே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல. அப்போ மறைமுக நோயால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த டைமில் சுக்கிரன் அங்கே 6ஆம் அதிபதிங்கிறது அவர் நிவர்த்தி ஸ்தானமாக வந்துடுறாரு. அப்போ சுக்கிரனும் அங்கே பார்க்குறதுனால அவங்களுக்கு அவங்க நிவர்த்தி ஸ்தானம் வந்துச்சு. இது இன்னொரு கிளைண்ட்டு வந்துட்டு குழந்தை பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து தனுசு லக்னம், ராசியாதிபதி 6ல், லக்னாதிபதி ராசியாதிபதி 6ல், அவங்களுக்கு வந்து குரு 6ல் தான் குருவும். அந்த குரு மேலே குரு வரும்போது உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே இப்போ வந்து கன்சீவாக இருக்காங்க. குரு மேலே குரு இப்போ இருக்கும்போது அவங்க கன்சீவாகவும் இருக்காங்க, குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதே போல் வேலை இல்லாதவங்க செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து திரிகோண ஸ்தானத்தில் அவங்களுடைய 6ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டதுனால அவங்களுக்கு வேலைக்கு இன்டர்வியூ போகிறேன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. இதை நம்ம பிரசன்ன முறையில் பார்த்துருந்தாலும் அவங்க ஜாதகம் ஆல்ரெடி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி இருந்தாலும் அந்த இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வேலை கிடைக்கும், இன்டர்வியூவில் பாஸ் ஆவீங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னால் அதே போலவே அவங்களுக்கு வேலை கிடச்சிது. எந்த அளவுக்கு வந்து இதை தீர்மானமாக சொல்ல முடியும்னா அவங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை வச்சும் கோச்சார நிலைகளில் திரிகோணமும் சம்மந்தப்படணும். 1, 5, 9 வச்சு நாடிப்படி வந்து திரிகோணம் வச்சு தான் நம்ம பார்ப்போம் பலன்கள். அப்போ வேலைக்குரிய கிரகம் செவ்வாய், குழந்தைக்காரகம் வந்து குரு பகவான், இதே வந்து நோய்க்கு தீர்வுக்குடையவரும் 7ஆம் அதிபதி. இது எல்லாமே வந்து இந்த கோச்சார பலன்களை வச்சு தான் அந்த தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம சொல்கிறதும் நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு அதே போல் நடந்துச்சு. இதனால் கோச்சாரங்களையும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். கோச்சாரம் ஒருத்தருக்கு சரியாக இருக்கும், ஒருத்தருக்கு சரியில்லை அப்படிங்கிறத வச்சு கோச்சார பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறது எல்லாமே கணிப்பு தப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரும் அவங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். கோச்சாரங்கள் இதே வந்து ஒருத்தர் என்ன சொன்னாங்க, நான் 4ஆம் அதிபதி அவங்க மிதுன லக்னத்துலேயே அவங்களுக்கு சூரியன் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆல்ரெடி சுய ஜாதகத்தில் இருந்தது. அவங்க நிலப்புலன்கள் வந்து எனக்கு சொத்து வந்து கிடைக்க மாட்டேங்குது, பூர்வீக சொத்து கிடைக்கணும், அவங்களுக்கு 5ல் சனி உச்சம், ஆனாலும் அவங்களுக்கு வந்து எனக்கு சொத்து வர மாட்டேங்குது, அதில் கொஞ்சம் வில்லங்க இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 3ஆம் அதிபதி கோச்சார சூரியன் வந்து அங்கே சூரியன் மேலே சூரியன் மிதுனத்துலேயே அவருக்கு சுய ஜாதகத்தில் சூரியன் மிதுனத்தில், அதில் வந்து சூரியன் 3க்குரியவர் அவர் சூரியன் மேலே சூரியன். நான் சொன்னேன் ஒரு பெரிய மனுஷனோட நம்ம சூரியன்னா யாரை சொல்லுவோம், ஒரு நாட்டாமை, ஒரு பெரிய மனுஷன் விஏபி அவங்க மாதிரி சொல்லுவோம், அவங்கள வச்சு நீங்கள் இந்த வில்லங்கத்தை சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போலவே அவங்க வந்து ஒரு பெரிய மனுஷ ஆளுகளை வச்சு ஒரு விஏபி வச்சு தலைக்கட்டு, அந்த ஊரில் தலைக்கட்டு அப்படிங்கிறவங்கள வச்சு அந்த சொத்தில் இருக்கிற வில்லங்கத்தை அடிச்சிட்டேன். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், 3க்குரியவர் சூரியன் மேலே சூரியன். அப்போ கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது இந்த ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் நிறையா சொல்லலாம், நான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பேசுகிறதுக்கு. எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் நாடி சரவணன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. அதாவதுங்க கோச்சாரத்தில் சுக்கிரன் நின்ற நிலைகள், அது தரக்கூடிய வரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச வந்தாங்க. கோச்சார கிரகங்களை எந்த அளவுக்கு கவனிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ கோச்சாரத்தை ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்துக்கு மட்டும்தான் கோச்சாரத்தை பிடிப்பாங்க. சந்திரனை எப்பப்பா இன்றைக்கி சந்திராஷ்டமப்பா, இன்னும் ஒரு 2 நாளைக்கு இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நினச்சி பயந்துக்குவாங்க. அப்போ மற்ற கிரகங்கள்லாம் வராதா? வரும். இதை ஜோதிடர்கள் எப்படி அணுகிறாங்கன்னா, ஒரு திசை புத்தி நடக்கக்கூடிய கிரகம், நடத்தக்கூடிய கிரகம் அந்தந்த ராசிக்கு கோச்சாரத்தில் 6, 8, 12 வருது அப்படின்னாலும், மறைவிடங்களுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போதும்
பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் மேடம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, நிவர்த்தி, நோய் நிவர்த்தி, அது அதுக்கு ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். அதுவும் பிரசன்னமும் அதிகமாக பார்க்குறாங்க மேடமு. அந்த ஒருத்தங்க நோய்க்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களோட 7ஆம் அதிபதி பார்த்து அது எப்போ அந்த காலத்துக்கு வரும், எப்போ அந்த சரியாகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறது உண்மையிலே ஜோதிடத்தின் மேலே அலாதி பிரியம். ஏன்னா வரக்கூடிய கஸ்டமர் அவ்வளோ பிரச்சனையோடு வர்றாங்க, எப்படி தீரும்னு. ஒவ்வொரு ஜோதிடருமே வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிது எதுவும் நிலைக்காதுன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொன்ன தத்துவம் மற்றவங்களுக்கு பொருந்தோ இல்லையோ ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஒவ்வொரு ஜோதிடருமே வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கஷ்டம் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விடையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜோதிடம் கற்றுக்கிட்டவங்க தான் பின்னாடி பெரிய ஆளாக பேர் எடுக்கிறாங்க. ஏன்னா தான் எதுக்காக கஷ்டப்பட்டோம், இந்த கஷ்டம் ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த வெறி வேதனையோடு வருவாங்க. இன்றைக்கி காலையில் ஒருத்தர் வந்து ஜெயங்கொண்டத்துலேருந்து வந்து பேசுனதுங்களா, அவர் பேசுகிறதுல அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், அவ்வளோ வெறி இருக்கும், கோபம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அவர்கிட்டையும் இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிட்டு வருது, எனக்கு ரெடி ஆயிடுச்சு, உனக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக ஆர்வமாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி மேடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகத்துலையும் என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படிங்கிறது அவங்க பேச்சிலே தெரிஞ்சிச்சு. அடுத்தடுத்த கருத்தரங்கத்தில் வந்து உங்களோட கருத்துக்களை நிறைய கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க மேடம். நன்றி மேடம். வாழ்க வளமுடன்.